தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை மட்டுமே சுத்தி நடந்துட்டு இருந்த இந்த அரசியல் நகர்வுகள், இந்த அரசியலுடைய அடுத்தடுத்த அதிர்ச்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு மனுஷனை சுத்தி வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. வேற யாரும் கிடையாது, அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் என்னடா பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளாவே அவர் பிஜேபியில இருந்து விலக போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது ஷாக்கிங் நியூஸ் கிடையாது. இப்போ அவர் பிஜேபி விட்டு விலகிட்டா அதோட ஷாக்கிங்கான சர்ப்ரைசிங்கான நியூஸஸ்ல என்ன வரும் அப்படின்னா, அவருடைய அடுத்த மூவ் என்ன, இவர் பிஜேபி விட்டு விலகிறதால தமிழக அரசியல்ல யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், யாரெல்லாம் வந்துட்டு இப்ப அதிர்ச்சி அடைய போறாங்க, அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ணாமலை அப்படிங்கிறவருடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலை அப்படிங்கிறவர் கரூர் மாவட்டத்துல இருந்து வந்திருப்பவர். ஸோ இவர் ஐபிஎஸ் அதிகாரியா பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை பணிபுரிஞ்சாரு. குறிப்பா கர்நாடக மாநிலத்துல அவர் பணிபுரியறப்போ அந்த பீரியட்ல நம்ம இந்த சிங்கம் சீரியஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்தது இந்தியா ஃபுல்லா. ஸோ அதுல வந்து சூர்யா சாருடைய கேரக்டரை வந்துட்டு அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாதிரி ஒரு ரியல் லைஃப் சிங்கமா வந்துட்டு வாழ்ந்தவர் தான் அண்ணாமலை அப்படிங்கிறவர். இப்பவும் நீங்க கர்நாடகத்துல அவர் பண்ண சில சம்பவங்கள்லாம் போய் பாருங்க. ரோட்ல ஒருத்தர் வந்துட்டு ஒரு கும்பலே வந்துட்டு இது பண்ணுவாங்க, சாலை மறியல் பண்ணுவாங்க. ஸோ அப்ப தனி ஆளா போயிட்டு ஒவ்வொருத்தனையும் குண்டு கட்டா தூக்கிட்டு உள்ள போய் போடுவாரு. ஸோ அந்த விஷயங்கள் அங்க ரொம்ப வந்துட்டு மெச்சூர்டா அந்த பக்குவமா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண அந்த விதம் கிட்டத்தட்ட சிங்கம் படத்துல வர்ற அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் சூர்யா எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அந்த விஷயங்களை வந்துட்டு ஞாபகப்படுத்தினது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த அண்ணாமலை அவர்கள் அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ், அவருக்குன்னு ஒரு 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 செட் ஆஃப் ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா சினிமாலையும் இல்லாம அரசியல்லையும் இல்லாம புதுசா வந்துட்டு கிரியேட் பண்ணாரு. குறிப்பா யங்ஸ்டர்ஸ் மத்தியில அவருக்கான கிரேஸ் அப்படிங்கிறது அப்ப இருந்தே வர ஆரம்பிச்சது. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு சகாயம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஒரு கிரேஸ் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு கிரேஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸை வந்துட்டு அப்போ இருந்தே வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இவருடைய இந்த துணிச்சலான முடிவுகள், துணிச்சலான வந்துட்டு இந்த பேச்சு இதையெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து கவனமா பார்த்துட்டு இருந்த பிஜேபி அரசு பாத்தீங்கன்னா தன் பக்கம் இழுத்து போட்டுருச்சு. ஸோ 2019 தன்னுடைய அரசு பணியை வந்து பாத்தீங்கன்னா அவர் விட்டுட்டு அரசியல் வந்துட்டு போறாரு. 2020 பாத்தீங்கன்னா பிஜேபியில இணையறாரு. ஸோ உள்ள இணையறப்போ சாதாரண ஒரு இளைஞனா தான் வந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு கொஞ்சம் இளைஞர் இல்லையா? ஸோ ஒரு சாதாரண இளைஞரா இருந்தாரு. பட் அவருடைய முடிவெடுக்கும் திறன், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷரான நிலையில வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். அவர் இதுக்கு முன்னாடி பணிபுரிந்தது பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற, இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அரசியல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற இல்லையா? பட் இந்த அரசியல் சூழ்நிலைகளையுமே பாத்தீங்கன்னா அசாதாரணமான சூழ்நிலைகள்ல சூப்பரா ஹேண்டில் பண்ணி சூப்பரா வந்துட்டு காய நகர்த்தினாரு. நிறைய இடங்கள்ல நல்ல நல்ல முடிவுகள் எடுத்தாரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துருந்த மறுபடியும் பிஜேபி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இவரை ஏன் வந்துட்டு நம்ம லீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. அதாவது லீடா ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. 2020-21 பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பீரியட்ல 2 பேரை வந்து பாத்தீங்கன்னா அவரு முன்னிலைப்படுத்தினார். அவங்க 2 பேரும் பிஜேபியில ஆல்ரெடி வந்துட்டு பணிபுரிஞ்சவங்க. பிஜேபி அவங்களுடைய கொள்கைகளை தூக்கிட்டு வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு நுழைக்க பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்தது. இது சரிப்பட்டு வராத தலைவர் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த பீரியட்ல சூப்பர் ஸ்டார் அவர்கள் கொடுத்த பேட்டிகள்லாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். சில விஷயங்கள் இப்ப யோசிச்சு பாக்குறப்போ கரெக்ட்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஒரு மீட்டிங்ல வந்துட்டு அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு ஆகி போச்சு. நான் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம், நம்ம கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்கள் கண்டிப்பா ஆதரவு தருவாங்க. ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த சிஎம் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த போஸ்ட்ல இருக்க மாட்டேன். நான் எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு இளைஞர் கிட்ட வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ அந்த இளைஞர் யார் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம கட்சியில யார் வந்துட்டு சிறப்பா செயல்படுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ அவர் வந்துட்டு கட்சியை லீட் பண்ணுவாரு. நம்ம பின்னாடி இருந்து யார் யார் என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கிற சுட்டி காட்டுற ஒரு ஒரு அடிமட்ட தொண்டரா கூட வந்துட்டு நம்ம இருப்போம். அதே மாதிரி நிறைய தேவையில்லாத பதவிகள் எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப வைரல் அந்த பீரியட்ல போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு தெரியும். கொரோனா இந்த மாதிரி லாக்டவுன் இந்த விஷயங்கள் வந்தது. ஸோ அவருக்கு உடம்பு சரிதான் போச்சு. ஸோ அதை காரணம் காட்டி வந்து பாத்தீங்கன்னா அவரும் அரசியல்ல இருந்து பின்வாங்கிட்டாரு. இப்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் பக்காவா பொருத்தி போகும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆட்சியில வர்றாரு, ஐ மீன் அரசியலுக்கு வர்றாரு. அவரு அந்த பீரியட்ல முன்னிறுத்தின 2 பேர் பாத்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சாலும் சிஎம் கேண்டிடேட், சிஎம் போஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம். எனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் வருவாரு, ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு. ஸோ அவர் கட்சியை வழி நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து
ஒருவேளை அண்ணாமலையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணுது. கிட்டத்தட்ட வந்துட்டு அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு விஷயங்களுமே நடந்திருக்கு. ஏன்னா 2021 சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்துட்டு நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குவிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல பிஜேபியுடைய மாநில தலைவரா பாத்தீங்கன்னா அண்ணாமலையை வந்துட்டு பிஜேபி அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணுது. ஸோ பொதுவா தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்கள் பாத்தீங்கன்னா தேசிய அரசியலை மட்டுமே பேசுவாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் அப்படி கிடையாது. வேறொரு பாதையை வந்துட்டு தேர்ந்தெடுத்துட்டு ஒய் பிகாஸ் அவரு ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவர், வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து வந்தவர். அதே மாதிரி கரூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து வந்தவர். கரூர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த ஊர்ல இருந்து வந்தாரு. ஸோ அவர் பேசின அரசியல் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. தமிழ்நாடுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையை வந்துட்டு மனசுல வச்சுட்டு தமிழ்நாடு இளைஞர்களை வந்துட்டு எப்படி எல்லாம் வழி நடத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு மனசை வச்சுட்டு அவர் பண்ண சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சூப்பரா இருந்தது. ஸோ வேறொரு ட்ராக்கை வந்துட்டு அவர் யூஸ் பண்ணாரு. ஸோ நேரடியா தமிழ்நாடு அரசியலுடைய மையத்துல இருந்து திமுக, அதிமுக மற்றும் மற்ற சில கட்சிகள், விசிக கட்சியை கூட வந்துட்டு அவரு விமர்சனம் பண்ணாரு. ஸோ இதனாலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்துல அவருக்குன்னு வந்துட்டு தனி ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே விஷயம் கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா சிலருக்கு சலசலப்பு ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கதான் வந்துட்டு கதையில ஒரு முக்கியமான திருப்பம் ஒண்ணு ஏற்படுது. என்னன்னா 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய அரசியல் கணக்கு அப்படிங்கிறது மாறிடுச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட வந்துட்டு மறுபடியும் ஒரு கூட்டணி அமைக்கிறது பத்தி தேசிய தலைமையினர் கிட்ட வந்துட்டு யோசிச்சதாக அவங்க சொன்னாங்க. அதே மாதிரிதான் நடந்தது. ஆனா ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு கூட்டணியில பாத்தீங்கன்னா 2026க்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து அணுகிறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது, நம்ம அப்படியே கூட்டணி வச்சாலுமே பாத்தீங்கன்னா தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரு பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு சொன்னதாக கூறப்படுகிறது. ஸோ இதுதான் வந்துட்டு பிரச்சனையா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அண்ணாமலையுடைய இந்த அணுகுமுறை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவரை பாத்தீங்கன்னா பிஜேபியை தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பார்ட்டியா வந்துட்டு அமைக்கணும்னு தான் முடிவெடுத்தாரே தவிர அதை ஆல்ரெடி இருந்த ஒரு 50-60 வருஷம் பழைய அரது பழசான கட்சி கூட வந்துட்டு அலைன்ஸ் வைக்கிறதுக்கு நான் ரெடி இல்லைங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டுதாகவும் சொல்றாங்க. ஸோ இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவரல. பட் இதுதான் நடந்ததா வந்துட்டு அரசியல் வட்டாரங்கள் வந்துட்டு பேசப்பட்டது. அதே மாதிரி அதற்கு பிறகு நடந்த இன்னொரு நிகழ்ச்சி 2025 பாத்தீங்கன்னா போன வருஷம் அவரு மாநில தலைவர் பதவியிலிருந்து வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டார், தூக்கப்பட்டார். அந்த இடத்துல நயனா நாகேந்திரன் வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஸோ 2026 ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்து அலைன்ஸ் அவர் ஒத்து வர மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலைமையை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு இன்னொருத்தர் வந்துட்டு பிக்ஸ் பண்றாங்க. ஸோ பொதுவா எந்த கட்சியிலுமே பாத்தீங்கன்னா தலைமையில இருந்து ஒருத்தர் தொண்டரா இருந்தாலோ இல்ல வந்துட்டு வேறொரு பதவிக்கு போனாலோ அங்க அவருக்கான மரியாதை இருக்காது. அவர் எடுக்கிற முக்கியமான ஒரு என்ன சொல்றது முடிவுகள் யாரையுமே வந்துட்டு மதிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணனுக்குமே வந்து நடந்தது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பொறுப்பு ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா இந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா பெரிய பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை. அவரு என்ன டிசைட் பண்ணாரோ இல்ல அவர் என்ன வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதே மாதிரி தேர்தல்லையும் பிஜேபி அண்ட் நம்ம ஏடிஎம்கே அலைன்ஸ் பாத்தீங்கன்னா தோத்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் பிளேஸா வருவாங்கன்னு நினைச்சாங்க. பட் அதுவும் இல்லை, தேர்ட் பிளேஸ் வந்து ரொம்ப தோத்து போயிட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல ரொம்ப ஒரு கேலி கூத்தா வந்துட்டு பேசப்பட்டது. அண்ணாமலை அவருக்கு நல்ல ஒரு ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு ஆளு, நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கக்கூடிய ஆளு. பட் அவர் இருக்கக்கூடிய கட்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவரை வந்துட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்ப அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியை விட்டு விலகி போறதால என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல இருந்தே ஓய்வு பெறுவாரா? அதற்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு என்ன சொல்றது சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷன் ஐபிஎஸ்ல இருந்து வந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டியுடைய அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் வந்து கிராஸ் பண்ணவர் பாத்தீங்கன்னா மறுபடியும் அரசியல்ல இருந்து ஓய்வு பெறுவார் அப்படிங்கிறேன். என்ன கேட்டா இன்னும் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஓகே, அடுத்த முடிவு என்னவா இருக்குண்டா அப்படின்னு கேட்டானா மேபி அவரு புதிய கட்சியை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல மேபி இன்னும் ஒரு 2 நாள்ல வந்துட்டு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு வந்துட்டு அவர் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களை டெல்லியில போயிட்டு வந்து மீட் பண்ணியிருக்காரு. நேற்று இதெல்லாம் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்துருச்சு. ஸோ மீட் பண்ணிட்டு ஓப்பனா வந்துட்டு சொல்லிட்டாரு, இல்லை சார் நான் வந்துட்டு ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுவுமே வந்துட்டு ஸோ இந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா ஒரு half an hour to 45 minutes வந்துட்டு போச்சு. ஸோ பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த முயற்சி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடுவாங்க. இதுக்கு முன்னாடி பல
தமிழ் நடிகர்களை வச்சு போட்டாங்க, சூப்பர் ஸ்டார் அவர்கள் வச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி அவங்க வச்ச ஆயுதம் தான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணன் அவர்கள். ஸோ அவர்களை வச்சு போட்ட இந்த ஆயுதமுமே பாத்தீங்கன்னா சோனமாயி போச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம சொன்ன மாதிரி வந்து நான் இதை வச்சு ஏதோ ட்ரை பண்றாங்க, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற இந்த அரசியல் சமநிலை அப்படிங்கிறது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இன்னொரு கட்சி தொடங்கினா, திமுக தன்னுடைய எதிர்கால திட்டங்களை வந்துட்டு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜென்சி தலைமுறை எப்படி வந்துட்டு ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக ஆல்ரெடி வந்துட்டு அதல பாதாளத்துக்கு வந்துட்டு போயிடுச்சு. அதை எப்படி மீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. விசிகே வந்துட்டு ஓகே, எத்தனை வருஷம் இல்லாத ஒரு ரெகக்னைசேஷன் தன்னுடைய கட்சியில இருந்து 2 பேருக்கு வந்துட்டு மினிஸ்டர்ஸா வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி IUML இன்னும் சில பார்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தான் என்ன சொன்னாரோ, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னார் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு தன்னால எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்னலாம் வந்துட்டு பதிவு பண்ண முடியுமோ அதை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சலசலப்பும் இருக்கு, நிறைய கேள்விகளும் அவரை நோக்கி வந்துட்டு பாஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துலதான் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸா தமிழக அரசியலை தன் கட்டுப்பாட்டுல அவரு வச்சிருந்த தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டையர் ஆறாரோ, ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்கிறப்போ அப்படின்னு நினைக்கிறாரோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கிட்ட நான் சொன்ன மாதிரி இவருக்கு அளவு கடந்த ஒரு கிரேஸ் ஒன்று இருக்கு. இவருடைய ஐடியாலஜி வந்துட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு. மேபி விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களுமே சேர்ந்து கூட வந்துட்டு பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை எப்படி பயணிக்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த பாரம்பரிய கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஒருத்தரையே சமாளிக்க முடியல, இவங்க 2 பேர் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாமே வரும். ஸோ என்ன இருந்தாலும் அடுத்த சில வருஷங்கள்ல நான் சொன்ன மாதிரி இவர் வந்துட்டு அரசியலை கண்டினியூ பண்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமா இவர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இப்ப இருக்கு. ஆனா இப்போ வர பாத்தீங்கன்னா வெளியான தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா புது கட்சி ஆரம்பிக்க போற இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை அற்ற, இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு கட்சி கூட வந்துட்டு அலைன்ஸ் போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளஸ் 50-50 தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு விஷயம் மட்டும் உறுதி என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த அரசியல் முடிவு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு முக்கியம், ஏடிஎம்கேக்கு முக்கியம், டிஎம்கேக்கு முக்கியம், கடைசியில தமிழ்நாடு அரச ஆண்டுட்டு இருக்கிற மக்கள் ஆண்டுட்டு இருக்கிற டிவிகே கவர்மெண்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானதா இருக்கு. அவங்களுடைய எதிர்காலத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானதாக இருக்கும். ஸோ அப்படின்னா அண்ணாமலை உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா புதிய கட்சி தொடங்க போறாரா, இல்ல மீண்டும் பிஜேபியிலே வந்துட்டு ஒரு புதிய பொறுப்புல வந்து இருக்க போறாரா, இல்ல மறுபடியும் வந்து எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி IPS ஆக போறாரா? இந்த கொஸ்டினை நான் உங்ககிட்டே பாஸ் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ. டாடா. டேக் கேர்.